இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய பால் கடலிலே ஆதி சேஷன் மீது பள்ளி கொண்டு அனைத்து வகையான ஜீவ ராசிகளையும் கருட பகவானை கொண்டு அனைத்து உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய நான் அணிவதோ பீதாமரை ஆடையும் துளசி மாலை என சொல்லக்கூடிய மாலையும் கரத்து அனைத்து ஜீவ ராசிகளையும் காக்க வேண்டும் என்று சுதர்சன சக்கரமும் அரக்கரை அழிப்பதற்காக சொல்லக்கூடிய ஆயுதமும் வைத்துக் கொண்டு அனைத்து வகையான ஜீவராசியை படைக்க வேண்டும் என்றும் உலகத்தை காக்க வேண்டும் என்றும் லட்சுமி தேவி என சொல்லக்கூடிய மனைவியை மார்பிலே வைத்துக் கொண்டு பார்க்கடல் வாசன் பண்டக சேனன் பத்மபூஷணன் லட்சுமி சபேதன் என சொல்லக்கூடிய நாமதத்தை பெற்று இந்த வைகுந்தத்திலே கார்க்கும் தொழிலை செய்யக்கூடிய கார் மேக வண்ணனின பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்த நேரத்திலே ஒரு நேரத்திலே தர்மத்தை நிராட்டமும் அதர்மத்தை அழிக்கும் தசமிடே சொல்லக்கூடிய 10 அவதாரம் எடுத்தேன். எப்படி நான் கொண்ட அவதாரம் சொல்லக்கூடிய அவதாரத்துடன் முடித்துக் கொண்டு அனைத்து வகையான ஜீவ ராசியை காத்து ரட்சிக்கின்றேன். அப்படி இருக்கும் நேரத்தில் என்னுடைய பேரனாக விளங்கக்கூடிய நாரதன் சத்தம் கேட்கிறது, கேட்கிறது. வழக்கம் பார்க்கலாம். உன்னுடைய கலை வாழ்க, உனக்கு இந்த கழகத்தையும் வாழ்க. அப்படி இருக்கும் என்னுடைய நாம ஜெயத்தையே இந்த உலக முழுவதும் எடுத்து சேரக்கூடியவன் நீ. அப்படி இருக்கும் பொழுது காலையில் வந்தாய், இந்த தாத்தாவின் தரிசனத்தை கண்டாய். இப்பொழுது எதற்காக வந்திருக்கின்றாய்? ஆளக்கூடிய மாதாவின் அரக்கர்கள் விமாசனம் சென்றிருக்கிறார்கள் அரிய பெரிய வரத்தை பெறுவதற்கு. அடடி ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய மாதாவி எனதாவி என சொல்லக்கூடிய அரக்கர்கள் இருக்கிறார்கள். இப்போது விமாசனத்திற்கு நிற்கிறார்களாம். ஈசனை கோரி தபமிருக்க போகிறார்கள். எப்படிப்பட்ட வரத்தை பெற போகிறார்கள்? அஞ்சு பந்தம் ஊட்டங்களை அறிவியாக வேண்டும் என்று வரத்தை பெற போகிறார்கள்.
இருக்கிறார்கள். அடடே, அந்த வரத்தை அவர்கள் பெறக்கூடாது என்றால் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்ன தெரிகிறதா? அவருடைய நாவில் அக்னி என்ற வார்த்தையே வரக்கூடாது. அதை நீதான் தடுத்து நாவிலே குடிகொண்டிருப்பவர் என்னுடைய மருமகள் கலைவாணி. அவளை அழைத்து உரைக்க வேண்டும். உண்மைதானே? நாரதர் உரைத்த பிரகாரம் இந்த பாலாவி நாவினிலே தீ என்று அக்னி என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடாது என்றால் என்னுடைய மருமகள் இருக்கின்றாள் சரஸ்வதி, அவளை சந்தித்து இந்த உரைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை உரைக்க வேண்டும். மருமகளே, உன்னை அழைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா கலைவாணி? எதற்காக? காரணம் இருக்கின்றது. ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய பாதாபி எனதாபி என சொல்லக்கூடிய இரு அரக்கர்கள் தோன்றினார்கள். இரு அரக்கர்களும் இப்பொழுது இமாச்சலம் சென்று ஈஸ்வரை கூறி தவம் பெற போகின்றார்கள். தவத்தின் மகிமையால் ஈஸ்வராகப்பட்டவர் கண்முன்னே காட்சி கொடுப்பார், வரத்தையும் கொடுப்பார். அவர்கள் கேட்க போகின்ற வரம் எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? பஞ்ச உலகம் என சொல்லக்கூடிய அந்த பஞ்ச உலகத்தையும் அடக்கமாக வேண்டும் என்று வரத்தை கேட்க போகிறார்கள். அந்த வரத்திலே இந்த அக்னி என சொல்லக்கூடிய வார்த்தையை நீ உரைக்காமல் தடுக்க வேண்டும். நாவிலே தடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இமாச்சலத்துக்கு சென்று சீக்கிரமாக இந்த செயலை முடித்து விட்டோம். Lord,
நான் எப்ப காய்க்க வந்துச்சு அதுபோல இது தெரிகிறது. இது எந்த நாடு? இதுதான் சிவமயம் என்று சொல்ல அழைப்பார்கள். அப்படி இருக்கும் தருவாயில் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவர், இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மனைவியாக பார்வதி 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 என்று பெயர் பெற்று சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆஹா, அனைதினமும் என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும், என்னுடைய சுவாமி பார்த்து பூஜிக்க வேண்டும், என்னுடைய சுவாமிக்கு வாயளிக்க வேண்டும். புறப்பட்டு வருகிறேன் சுவாமி. சரி, எங்கு சென்றாலும் அவள் இந்த மந்திரைக்கு தானே வந்தாக வேண்டும். அவளுக்காக வடிவேல் வீழ்வதற்கு கண்டு கொண்டிருக்கிறேன்.